வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சிட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ளே பாருங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே வந்து போகுதுங்க. இதெல்லாம் ஏன் வருது? நம்ம எப்போவுமே நல்லவங்களாக தானே இருக்கோம். நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும்தானே செய்கிறோம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் சுற்றி சுற்றி அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயங்களில் ரொம்ப மனசு நொந்து போயிருப்போம். அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பாருங்கள், நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்குன்னு சொல்லி மண் செம்பில் தண்ணீர் வைக்கணுங்க. அந்த தண்ணீர் தினமுமே மாற்றிடணும். தினமுமே இந்த செடிகளுக்கு ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு துடைக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, வீடு சுத்தம் பண்ணுற தண்ணி, அதோடு கலந்து விட்டுடலாங்க. பெரும்பாலும் வீட்டை சுற்றி தொளிச்சு விடுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் வீடுகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பல எண்ணெய்களை கலந்து வச்சு, ரெடிமேடாக கடைகளில் வாங்கக்கூடிய எண்ணெய்களை கலந்து வச்சு அந்த மாதிரி விளக்கேற்றுறாங்க. அது பெரும் பாவம். அது சொல்ல முடியாத கஷ்டத்தையும் சொல்ல முடியாத பாவத்தையும் தான் நம்மளுக்கு கொண்டு சேர்க்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்க சொன்னால், நான் எவ்வளோ பேரோட வீட்டு பூஜைறைகளை பார்த்துருக்கேன். போனாலே பூஜைறைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்னை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு குங்குமம் வச்சோட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தோன்னு சொன்னால், அந்த மாதிரி பாருங்கள், அந்த பூஜை அறையில் விளக்கேற்றும் எண்ணெய் பாருங்கள், அவங்க விளக்கேற்றக்கூடிய அந்த எண்ணெய் சுத்தமானதாக இருக்காது. அந்த விளக்குக்கு நல்லா பொட்டு வச்சுருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க, ஜெகஜோதியை அந்த பூஜை அறையை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்களே தவிர, ஆனால் அவங்க விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் விளக்கேற்றுவதற்கு உகந்த எண்ணெயாக இருக்காது. நம்ம எப்போவுமே பாருங்கள், விளக்கேற்றுவதற்கு சுத்தமான நல்லெண்ணெய், நம்ம கடைகளில் கிடைக்கிது சுத்தமான நல்லெண்ணெய். சில சமயங்களில் செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைக்குது. சில சமயத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம பேக்கெட்லேயே கிடைக்கிது இல்லையா, சுத்தமான நல்லெண்ணெய்கள்லாம் கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி வாங்கியுமே நம்ம பயன்படுத்தலாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நெய். இந்த ரெண்டில் தான் நம்ம விளக்கேற்றமே தவிர, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த விளக்கேற்றும் எண்ணெய்களை வாங்கிட்டு வச்சு விளக்கேற்றுறாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அந்த சுடரில், அந்த விளக்கேற்றி அந்த எரியக்கூடிய சுடரில் நம்ம வீட்டில் இருக்க தீய சக்தியெல்லாம் பொசுங்கி சாம்பலாகும். நம்ம வீட்டில் இருக்க கெட்ட நேரங்கள், கெட்ட சக்திகள், இது எல்லாமே அதில் பஸ்பமாகுங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். தெய்வ சக்தி அதில் நிறைஞ்சிருக்குங்க. அதனால் பாருங்கள், எப்போவுமே அந்த சுத்தமான நல்லெண்ணெயில் நெய்யில் விளக்கேற்றுங்க. வேறு எந்த எண்ணெயுமே பயன்படுத்தாதீங்க வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு. அந்த தெய்வம் நம்மளை ஒரு கவசம் மாதிரி, நம்ம குடும்பத்தையே, அந்த வீட்டை சுற்றி நம்மளை எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றி அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாது. அதனால் பாருங்கள், அது செய்யக்கூடிய விஷயம் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லதுங்க. அதுலேயும் பாருங்கள், உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பிஞ்சு அந்த எண்ணெயில் நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே நல்லதுங்க. அந்த எண்ணெயிலையோ நெய்யிலையோ கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும்.